இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளரில் உப்பு சேர்த்துட்டு நான் தண்ணியில் கலக்கி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். அப்படியே போட்டிங்கன்னா உப்பு வந்து கரையாது, அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ ஓகே, இந்த பருப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த 3 லெமன் பிழிஞ்சி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த லெமன் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் லெமன் சேர்த்துருக்கேன். லெமனை வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும். நம்ம லெமன் சாதம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால லெமன் ஊற்றுனதுக்கப்புறமா கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான், பாருங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு நம்ம சாப்பாடு போட்டு கிளறி எடுத்துட வேண்டியதான். இப்போது உருளைக்கிழங்கும் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்தேன். அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா தோலோடு தட்டி சேர்த்துக்கிட்டேன். வாசனை நல்லாயிருக்கும். தோலோடு சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா இந்த வெங்காயம் வதக்கிட்டு ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இது கொஞ்சம் குழஞ்சி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா அது நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அந்த தக்காளி நான் பழமாக எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் பொடி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும் இந்த பேபி பொட்டேட்டோக்கு. இப்போ அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கல பாருங்கள். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரித்து ஒரு 2-3 சைஸாக வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். முழுசாக போட்டோன்னா அந்த மசாலா வந்து பிடிக்காது, அதனால் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா இதை வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டோன்னா நம்மளுக்கு சூடான சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. இன்றைக்கி நாங்கள் எல்லாமே ஆஃபீஸ்க்கு இதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு இது தான், எனக்கும் ஆஃபீஸ்க்கு இது தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த சாதமும் நல்லா வடித்த சாதம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம லெமனும் வந்து நல்லா ஆறிடுச்சு, நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம். இப்போ இது சாப்பாடு அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு லெமன் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள், செம்மவா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கியாச்சு. இப்போ நல்லா இதை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி விலாக் இந்த அளவுக்கு தான் நாங்கள் சமைச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.